நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவில் தான் அதிகமாக ஊழல் முறைகேடு நடக்குது. இல்லை ஊழல் முறைகேடு நடக்கல, பெரிய அளவுக்கு வருவாயை ஈட்டி விட்டோம் என்று வருவாய்த்துறை அமைச்சருக்கு நிகராக அதை விட தாண்டி இருக்கக்கூடிய நிலைமையில் வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவு துறையில் இந்த வருவாயை அதிகமாக ஈட்டி இருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். ஏற்கனவே KKSSR ராமச்சந்திரன் மீது வழக்குகள் இருக்குது, பெரியசாமி மேலே வழக்கு இருக்குது. இந்த நிலைமையில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குளத்தூர் சார்பதிவாளர் உலகத்தில் தாமோதரன் என்ற, அதாவது மகேஷ் என்ற சார்பதிவாளர் இருக்கார், அவருக்கு அடுத்தபடியாக தாமோதரன். இந்த தாமோதரன் செய்யக்கூடிய வேலை என்னென்னா, மகேஷ் என்னைக்கு வேலைக்கு வரலையோ விடுமுறை நாட்களில் அந்த காலகட்டத்தில் அதிகமாக 50-60 பத்திரம் ஆகுது. மகேஷ் வேலைக்கு வரும்போது மட்டும் 30 பத்திரம் தான் ஆகுது, 20 பத்திரம் தான் ஆகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் இருக்குது. ஏற்கனவே அந்த செய்தியை நம்ம வெளியிட்டோம், கூடுதலாக அதை விவரிக்க விரும்பலை. ஆனாலும் கூட அழகுமணி, திவ்யா, லட்சுமி இவர்கள் தான். அழகுமணி ஒப்பந்த ஊழியர், திவ்யா, லட்சுமி நிரந்தர பணியாளர். அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா, ஏழை எளிய மக்களுடைய பத்திரங்களில் நீங்கள் கை வைக்க வேண்டாம். பணக்காரன்ட்ட நீங்கள் வாங்குறீங்களா, அது உங்கள் சமத்து அவன் சமத்து, அதையும் கூட வாங்கக்கூடாது தான். ஆனாலும் கூட பணக்காரன்ட்ட வரக்கூடிய பணம் அது உங்கள்கிட்ட வரட்டும், நீங்களும் மக்கள் ஒருத்தர் தான், மாற்று கருத்தில். ஆனால் இந்த ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படக்கூடிய நிலைமையில் வில்லங்கமான இடங்கள், மிகவும் வில்லங்கமான இடங்கள் RDOவில் விசாரணையில் இருக்குது, உயர்நீதிமன்றத்தில் விசாரணையில் இருக்குது. அப்படிப்பட்ட நிலங்களை எதுக்கு நீங்கள் பத்திரம் பண்ணுறீங்க? அப்படி என்ன அவசியம், என்ன வேண்டி கிடக்கு? தாமோதரன் வேணும் பாருங்க, இன்னும் ஒரு 6 மாதத்துக்குள்ளே 1 வருஷத்துக்குள்ளே வேற எங்கேயாவது வேலைக்கு போகிறார், இங்கே இருக்க மாட்டார். ஏன்னா நம்ம செய்தியை போட்டுட்டோம், RTI பெட்டிஷன் போட்டுட்டோம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் நம்ம லகரம் பத்திரிகையில் அதிகமாக செய்தி வெளியிட்டு வரதராஜன் தான் சீக்கிரமாக ஓடிவிட்டார் வேறு வட்டத்துக்கு. அதன் பிறகு சக்திவேலு தான் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு மேலே நிலச்சது, 2 வருஷத்துக்கு மேலே. அவரையும் நம்ம ஆட்டின்னு அடித்து RTI பெட்டிஷன் போட்டு ஊழல் முறைகேடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அமலாக்கத்துறைக்கு எல்லா துறைக்கும் நம்ம அனுப்பி இப்போ தான் விசாரணை நிலையத்தில் கொண்டு தனிப்பட்ட முறையில் விசாரணைக்கு வர்றாங்க. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது தாமோதரனுக்கு அந்த மாதிரியான ஒரு நிலைமை ஏற்பட்டுறக்கூடாது. இதில் அழகுமணி, திவ்யா, லட்சுமி எல்லாம் பெரிய அளவுக்கு கல்லா கலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு விஷயம், அது பரவலாக வரக்கூடிய செய்தி. எந்த இடத்துல ஊழல் முறைகேடு நடக்கலை, அந்த விஷயத்துக்குள்ளே நம்ம ரொம்ப போகலை. ஏன்னா செய்ய வேண்டிய ஊழல் முறைகேடுகளெல்லாம் செய்ய வேண்டியது தாமோதரன் மூலயமாக பணம் எங்கே போகுது, மகேஷுக்கு போகுதா இல்லையா? மகேஷ் சார்பதிவாளர் மிக மிக நேர்மையாக செயல்படக்கூடியவர் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் மகேஷ் அவர் எல்லார் மத்தியிலையும் ஒரு நல்ல பேர் வாங்கியிருக்காரு. தாமோதரன் மகேஷ் சார்பதிவாளருக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய தாமோதரனுக்கு இப்போ புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு 3க்கு மேற்பட்ட அரசு வழக்கறிஞர்களே நம்மள்கிட்ட சொல்லாங்க, சில வழக்கறிஞர்களே நம்மள்கிட்ட சொல்கிறாங்க, தாமோதரன் செய்யக்கூடியது அடாவடி வசூல் செய்து கொண்டு இருக்கிறார், வில்லங்கமான இடம், உயர் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடியது, இது எல்லாமே பத்திரம் பண்ணுறாரு. எப்படி இவரால் முடியுது? மிக நுட்பமாக செய்கிறாரு. அப்போ அவர் அடுத்த கட்ட சார்பதிவாளர், மாவட்ட பதிவாளருங்கிற உயர் பதவிக்கு தகுதியானவரா? எப்படி ஊழல் பண்ணால் தானே இங்கே தகுதியானவர்? ஒரு படத்தில் விவேக் சொல்லுவார், நாக்கு வர பிறண்டு பேசுது, அப்போனா நீ அரசியல்வாதிக்கு தகுதி ஆகிக்கிட்டு இருக்கன்னு அர்த்தம் அப்படிம்பார். அதுபோல் தாமோதரன் அந்த மாதிரி ஆகியிருக்காரா? நம்ம செய்தி போட்ட பிறகு 2-3 பேர் பேசியிருக்காரு, ஆனால் தவறுகளை இன்னும் குறைத்து கொள்ளவில்லை. நாம் என்ன சொல்கிறோம்னா, செத்தாருக்கு நாம் எழுதுவோம், நாம் செத்தால் பிறர் எழுவார். இதுதான் வாழ்க்கை. எங்கே போயிட போகுது பணம்? கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாரிச்சுக்கலாம். சிறுக கட்டி பெருக வாழணும்னு எதுக்கு பெரியவங்க சொல்லியிருக்காங்க? அதனை மையப்படுத்தி நகரணும். காசு பணம் தேவைதான். பொய்யும் புரட்டுமாக இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் துணை போயிடக்கூடாது. இங்கே லட்சுமி, திவ்யா, அழகுமணி இவங்களாம் இருக்காங்க. நாளைக்கு போலியான பத்திரங்கள் இதெல்லாம் பண்ணி ஏதோ ஒரு வில்லங்கம் ஆகுது, நாளைக்கு நீதிமன்றத்தில் மாட்டிக்கிறது யார்? தாமோதரன் தப்பிச்சு போயிடுவார், உயர் பதவிக்கு போயிடுவார். அவர் கூடுதலான பணம் வசூல் பண்ணுறதுனால அங்கே பணம் கொடுத்து உயர் பதவிக்கு போயிடுவார். நாளைக்கு நிரந்தர ஊழியராக அழகுமணி வரணும். நிரந்தர ஊழியராகவே இன்னும் கூடுதலாக லட்சுமி, திவ்யாலாம் இன்னும் வேலை செய்யணும். அவங்க குடும்பம்லாம் நல்லா தான் இருக்கணும். நம்ம அவங்களெல்லாம் தவறாலாம் சொல்லலை. ஏன்னா நடக்கக்கூடிய, அதாவது 10 ரூபா செதறதுன்னா 2 பேர் எடுத்துக்க தான் செய்வாங்க. ஐயா போயிட்டு போகுதுன்னு விட்டுற மாட்டாங்க. யாராவது ஏழை எளிய மக்கள் எடுத்துகிட்டு போகணும்னு விட போகிறாங்களா என்ன? அவங்க தான் எடுத்துக்க போகிறாங்க, மாற்றுக்கிறதில்ல. இங்கே போலியான நிலங்களுக்கு நீதிமன்றத்தில் இருக்கவைகளுக்கெல்லாம் எதுக்கு நீங்கள் பத்திரம் பண்ணுறீங்க? நாளைக்கு உங்கள் மேலே வழக்கு வந்துச்சுன்னா நீங்கள் சந்திக்க முடியுமா? தாமோதரன் எந்த இடத்துலையும் தப்பிச்சு போயிடுவார், மாட்டிக்கிறது நீங்கள் தான். இப்போ என் மேலே தெம்மாவூர் திருநாகரசு ஒரு பொய் வழக்கு போட்டிருக்காரு. கடுமையாக அவங்க வீட்டிலேருந்து எல்லாத்தையும் இழுத்து பேசினேன், திட்டினேன், கட்டையால் அடித்தேன் ஏன்னா அப்படின்னு சொல்லி கடுமையாக இது பண்ணார். பொய் வழக்கு அன்னைக்கு ஜோடிக்கப்பட்டது. நீதிமன்றத்தில் அவங்க மாட்டிக்கிட்டு தானே ஆகணும். நீதிமன்றத்தில் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் விசாரணை செய்யும்போது தத்தன்னு உளறி தான் ஆகணும், மாற்று கருத்து இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, என் பக்கம் உண்மை இருக்கிறது, உண்மையை மட்டும்தான் நம்ம சொல்லுவோம். பொய் ஒருபோதும் நம்ம சொல்ல மாட்டோம். பொய் சொல்லி என்னத்தை சாதிக்க போகிறோம்? நம்ம உண்மை ஒரு நாள் வெளியாகும், அது பொய்யும் புரட்டும் பழியாகும் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். அன்னைக்கு நீங்கள் பொய் கேஸ் போட்டீங்க, நீதிமன்றத்தில் என்ன சொல்ல போகிறீங்க? எப்படி உங்களால் இது என்ன சினிமாவா? அப்படியே எல்லாத்தையும் கொண்டு சோடிச்சு எல்லாம் கொண்டு வர்றதுக்கு நீதி அரசர்கள் நீதியை காப்பாற்றணும், நீதி தேவதைக்கு களங்கம் வரக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்க. பொய் சாட்சிக்கோ பொய் வழக்குக்கோ துணை போக மாட்டாங்க.
ஆகையினால இது போன்ற பொய் வழக்குகள்லாம் போட்டு இப்படி நடக்குது. அப்போ பொய் வழக்குக்கு அப்படின்னா உண்மையான வழக்குக்கு என்ன ஆகும்? இப்போ தாமோதரன் இந்த அளவுக்கு ஊழல் முறைகேடு செய்கிறார், திவ்யா, லட்சுமி, அழகுமணி இவங்களுக்கெல்லாம் நாளைக்கு ஒரு சிக்கல்னா யார் காப்பாற்றுவாங்க? ஆளுங்கட்சியை சார்ந்தவங்க காப்பாற்ற மாட்டாங்க. அவங்கள காப்பாற்றிக்கிறதே இன்றைக்கி பெரிய விஷயம். இன்றைக்கி தமிழ்நாட்டில் போதைப் பொருள் கடத்தல ஜாபர் சாதிக்கு, முகமது ஆபி அப்படி இப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கு. அதனால் ஆளுங்கட்சியினரை நீங்கள் நம்ப வேண்டாம். தாமோதரன் பெரும்பாலும் ஆளுங்கட்சியினர் நம்புகிறாரு ஆளுங்கட்சியை காப்பாற்றுவாங்கன்னு. ஆளுங்கட்சியினர்லாம் காப்பாற்ற மாட்டாங்க. அவங்கள காப்பாற்றிக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. ஆகையினால இந்த குளத்தூர் சார் பதிவாளர் அலுவலகத்தில் இந்த அழகுமணி, லட்சுமி, திவ்யா இரவு 11 மணிக்கு பங்கு போட்டுக்கிறது, பணம் எடுத்துக்கிறது, இதெல்லாம் அப்போ மகேஷ் நேர்மையாக வேலை செய்கிறாருன்னு அதில் எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது. அங்கே உள்ளேருந்தே நமக்கு ஒருத்தர் தகவல் சொல்கிறார். அங்கே வேலை பார்க்கக்கூடியவர்களில் நமக்கு ஒரு சில பேர் அங்கேருந்து விடுபட்டு வேறு இடத்துக்கு வேலைக்கு போனவங்க அங்கே என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. மகேஷுக்கும் பங்கு போகுது. அப்போ இவர் நேர்மையான அதிகாரியாக இருக்கார். மகேஷ் சார்பதிவாளர் குளத்தூரில் நேர்மையான அதிகாரியாக இருக்கார். கீழே உள்ள அதிகாரிகள் ஏன் ஊழல் செய்கிறார், ஊழல் செய்வதை ஏன் கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்? இதற்கு பதில் சொல்ல முடியுமா? மக்களுடைய வரிப்பணம் விரயமாக்கப்படுகிறது. உயர்நீதிமன்றத்தில் ஆர்டிஓவில் விசாரணையில் இருக்கக்கூடிய நிலங்கள் எல்லாம் பத்திரம் செய்யப்படுகிறதுனா அப்போ நீதிமன்றம் எதுக்கு, ஆர்டிஓ ஆஃபீஸ் எதுக்கு? வருவாய்த்துறை அதிகாரிகள் சும்மா வந்துட்டு போகிறாங்களா? அவங்களுக்கு மாதம் 1.5 லட்சம் 2 லட்சம் சம்பளம் ஐயா. அப்போ அவங்க வாங்குற வேலை பார்க்கறதுக்கு இந்த மாதிரி அவங்கள வேலை செய்ய விடணும். தாமோதரன் வருவாய் கோட்டாட்சியரையும் வேலை செய்ய விடுறதில்ல. என்ன நான் பார்த்துக்கிறேங்க, உங்களுக்கு கமிஷன் தாங்க. மாவட்ட பதிவாளர் பவானி நேர்மையாக செயல்படக்கூடியவராக இருந்தால் அவர் மேலே நம்ம ஆர்டிஐ பெட்டிஷன் போட்டோம், செய்தியும் போட்டோம், அதுக்கு மிரட்டல் விட்டாங்க. அடுத்த கட்ட விசாரணையில் நம்ம பண்ணோம். அவங்க ஓரளவு நேர்மையாக மனசாட்சியோடு செயல்படுறவங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 2 விதமாக சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம உள்கருத்துக்குள்ளே ரொம்ப போகல. ஏன்னா இன்னொரு விஷயம், பவானி நேர்மையாக செயல்படக்கூடியவராக இருந்தால் தாமோதரன் செய்த பத்திரப்பதிவுகளை ஒரு தணிக்கை குழு வச்சு ஆய்வு பண்ணுங்க. ஆய்வு பண்ணி அவர் அரசுக்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்தி இருக்கிறாரா, ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படுகிற வண்ணம் தாமோதரன் செயல்பட்டு இருக்காரா, அந்த பாதிக்கப்படும் வண்ணம் தாமோதரன் செயல்பட்டதற்கு மகேஷ் துணை போயிருக்காரா? மகேஷ் நேர்மையானவர் எத்தனை காலத்துக்கு நேர்மையானவர்னு சொல்லிட்டு இருக்க முடியும்? மகேஷ் ஊழல் பண்ணாரு, முறைகேடு பண்ணாரு, ஊழலுக்கு துணை போனாரு அப்படிங்கிறது 2 விதமான கருத்து இருக்கு. அவர் நேர்மையான அதிகாரிங்கிறது இருக்கட்டுங்க, ஒரு பக்கம் மாற்று கருத்து இல்லை. குளத்தூர் பகுதியில் மகேஷ் சார்பதிவாளர் நேர்மையான அதிகாரி. உங்களுக்கு கீழே உள்ளவரை நீங்கள் எதுக்கு ஊழல் முறைகேட்டில் செய்ய விடுறீங்க? சட்டவிரோத செயலில் எதுக்கு செய்ய விடுறீங்க? அப்போ என்ன காரணம்? கீழே உள்ளவன் தவறு பண்ணிட்டு நமக்கு தேவை பணம், நம்ம மேலே கரப்படையாமல் இருக்குதா? அப்போ இதற்கு யார் தீர்வு கொடுப்பது? அமைச்சர் மூர்த்தி அவர்களை நன்றாக கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் அவர்களுக்கு பெரிய அளவுக்கு கெட்ட பேர் இருக்குது. அவர் வழக்கு வருது. ஐ பெரியசாமி, அனிதா ராதாகிருஷ்ணன், இப்படி வழக்குகள் அதிகமாக போய்கொண்டே இருக்குது தமிழ்நாடு அமைச்சர்கள் மீது. அப்போ வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் அண்ணன் மூர்த்தி அவர்கள் இதில் கொஞ்சம் கவனித்து, உங்களுக்கு கீழே உள்ள பிஏவா இல்லை வேறு யாருமான்னு தெரியல, குளத்தூர் பகுதியில் தாமோதரனை கையில் வச்சுக்கிட்டு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதெல்லாம் பத்திரம் பண்ணுறாங்க, சட்டவிரோத செயலில் ஈடுபடுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் இருக்குது. இது அம்மையார் பவானி அவர்கள் மாவட்ட பதிவாளர் அவர்கள் கவனிக்கணும். மாவட்ட ஆட்சியர் மெர்சி ரம்யா அவர்களும் இதில் கவனிக்கணும். ஏன்னா ஒரு ஜனநாயகத்தில் மொட்டை பெட்டிஷன் வந்தாவே நடவடிக்கை எடுக்கணுங்கிற விதிமுறை இருக்குது. அப்போ உண்மை தகவலை நம்ம வெளியில் சொல்கிறோம். இதில் பொய்ன்னு சொல்லுங்கள். அவர் இதில் பொய்னா இதை தாமோதரன் நேர்மையான ஆளு நிரூபிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி. இது வரலையும் பத்திரம் பண்ண கோப்புகளை எல்லாம் ஆய்வு பண்ணால், தணிக்கை குழு ஆய்வு பண்ணால் என்ன நடக்கும் தெரியுமா? அப்போ தணிக்கை குழுக்கும் இவர் அல்வா கொடுக்குறாரா, தணிக்கை குழுக்கும் இவர் லஞ்சம் கொடுக்குறாரா, தணிக்கை குழுவையும் தாமோதரன் கையை வைத்துக் கொண்டு செய்கிறாரா? என்ன நடந்து கொண்டு இருக்கிறது? ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வறுமையிலே வாடிக்கொண்டிருக்கிறார்கள். பெரும்பாலும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இந்த கத்தரக்கோட்டை சட்டமன்ற தொகுதி அதிமுக, திமுக எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இந்த தொகுதி முன்னேறவே இல்லை, இதுவரை முன்னேறவில்லை. கோயம்புத்தூர் பகுதி, சேலம் பகுதியிலாம் பார்த்துங்க, அந்தந்த சட்டமன்ற தொகுதி பெரிய அளவுக்கு முன்னேறி இருக்கு. கந்தரக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் சின்னத்துறை மீது ஊழல் படியாத நல்ல மனிதர், கரைபடியாத மனிதர், மாற்று கருத்து இல்லை. ஏழை எளிய மக்களே வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த பகுதியில், பெரிய தொழில் நகரங்களே இல்லாத இந்த பகுதியில் இப்படி ஏழை எளிய மக்களுடைய நிலங்கள் பாதிக்கப்படுவதும் வஞ்சிக்கப்படுவதும் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்குது. கேட்பதற்கு யாருமற்ற நிலைமையில் இருக்குது. கேட்க யாரும் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா தாமோதரன் அவர்களே? என்னுடைய வரிப்பணத்திலும் நீ சம்பளம் வாங்குகிறாய் என்பதை நினைவில் வைத்துக்கொள். உடனே குளத்தூரில் இருக்கிறத நீ எதுக்கு சொல்ற? தெம்மாவூரில் இருக்கிறது எதுக்கு சொல்ற? என்னுடைய வரிப்பணத்திலே சம்பளம் வாங்குகிறவர்களை நான் கேள்வி கேட்கறதுக்கு உரிமை இருக்கிறது. அந்த உரிமையின் அடிப்படையில் தான் நம்ம கேட்குறோம். ஆகையினாலே சார் பதிவாளர் தாமோதரன், நான் அடுத்த கட்டத்துக்கு தாமோதரன் சார் பதிவாளராக வரணும்.
நல்ல நேர்மையாக இருக்கணும் அப்படின்னா இங்கே தாமோதரன், அழகுமணி, திவ்யா அவங்கெல்லாம் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்ற நினைவுகளோடு நீங்கள் வேலை செய்யுங்க. உங்கள் மீது அதிக அளவுக்கு பெரிய புகார்கள் இல்லை, திவ்யா மீதோ லட்சுமி மீதோ அழகுமணி மீதோ. ஆனால் தாமோதரன் ஆட்டுவித்தால் ஆடாதவர் எவரும் உண்டு என்பது போல தாமோதரன் என்ன சொல்கிறாரோ அதையெல்லாம் நீங்கள் செய்றீங்க. நாளைக்கு தாமோதரன் தப்பிச்சுக்குவார். தாமோதரன் எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு தப்பிச்சுக்குவார். மாட்டிக்கிறது நாளைக்கு அழகுமணியும் திவ்யாவும் லட்சுமியும் தான். மகேஷுக்கு கிடைக்க வேண்டியது மறைமுகமாக கிடைச்சிக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நல்ல மனுஷன்னு சொல்கிறாங்க. தனக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஏன் அந்த அளவுக்கு தவறு செய்கிறார்? அந்த தவறுக்கு யார் பொறுப்பு? அரசு தான் பொறுப்பு, அமைச்சர் மூர்த்தி தான் பொறுப்பு, அம்மையார் மாவட்ட பதிவாளர் பவானி தான் பொறுப்பு. ஆகையினாலே குளத்தூர் பகுதியில் ஏழை எளிய மக்கள் வாழ்கிற பகுதி, குளத்தூர் தாலுகாவிலே கந்தரகோட்டை சட்டமன்ற தொகுதியிலே பெரும்பாலும் தொழிற்சாலைகள் என்று எதுவும் கிடையாது. வஞ்சிக்கப்படுகிற மக்கள், வறுமையிலே வாடுகிற மக்கள், அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் இந்த தணிக்கை குழு ஆய்வு பண்ணி தாமோதரன் நேர்மையாக செயல்பட்டாரா, மகேஷ் நேர்மையாக செயல்பட்டாரா அப்படிங்கிறத சொல்லணும். மூர்த்தி அமைச்சர் அவர்கள் உங்களுடைய உதவியாளர்கள் கீரனூர் பகுதியில் பெரும்பாலும் சில நிலங்கள்லாம் தவறாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. தணிக்கை குழு ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கணும். மாவட்ட பதிவாளர்கள் பவானி அவர்கள் நேர்மையாக செயல்படக்கூடியவர் என்று நாம் சொன்னாலும் கூட அவர் நேர்மையை உறுதிப்படுத்துவதற்கு, அதனை மெய்மைப்படுத்துவதற்கு தாமோதரன் சம்பந்தப்பட்ட கோப்புகளை எல்லாம் தணிக்கை குழு ஆய்வு பண்ணி அதில் நடவடிக்கை எடுக்கணும். இனிவரும் காலகட்டங்களையாவது போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்ற நினைவுகளோடு தாமோதரன், அழகுமணி, திவ்யா, லட்சுமி, மகேஷ் சார் பதிவாளர் உட்பட ஓரளவு நேர்மையாக வேலை செய்வார்களா என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.